உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா இப்படிதான் இருக்கணும். அந்த மாதம் வேற வழியே கிடையாது. எல்லா பக்கமும் இந்த வடிவில் ஒரு படம் சொல்ற மாதிரி சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கிச்சுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அந்தோ பரிதாபமாக தான் போகுது. ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அப்பாடி நிம்மதி பெருமிச்சு. நான் சனி வக்கரமா வந்திருக்காரு. 8ஆம் இடத்துல உட்காந்து எவ்வளோ அவஸ்தை கொடுத்தாரோ இப்போ அப்படியே வக்கரமாய் 7ஆம் இங்கதான் பிரச்சனையே. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக அவர் மாறுவார். ஹெல்த் ரொம்ப 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 சிம்மராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த வயதா இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய. நீங்க நம்ப மாட்டீங்க, திடீர்னு வராத அளவுக்கு பிள்ளைங்களுக்கு டிராண்ட்ரஃப் வரும். தடவை கேதுவெல்லாம் இந்த காரகத்துவத்தை அது வந்து ரொம்ப அதிகமா வந்து பிள்ளைங்களுடைய தலையை ஸ்கால்ப்லாம் வந்து இழுக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தடவை சிம்மராசிக்கார குழந்தைகள். ஓகே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னதான் வந்து ராசிநாதன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வீடு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போக வந்தாலுமே கேது வந்து உட்காந்துருக்காரு. ஆனா என்ன, கேதுவை விட வந்துட்டு போறக்கூடிய சூரியனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்படி என்ன சொன்னாலுமே கேது ஓரளவுக்கு சூரியனுடைய தன்மையை கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ண தான் பார்ப்பாரு. ஆனா அது ரொம்ப பெருசாலாம் நடக்காது, ஓரளவுக்கு நடக்க தான் செய்யும். இந்த தடவை கொஞ்சம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வார்த்தைக்கான உண்மையான அடையாளத்தை புரிஞ்சுப்பீங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை தேடி வரப்போகுது. அது வீடாக இருக்கலாம், அது வெளியே வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லை பொறுப்பாக போகிறீங்க பாஸ், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, நிறைய பொறுப்பாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் அப்படியே நீங்கள் தான் நெருப்பாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் பொறுப்பாகி இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. அதாவது இந்த சிம்மராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு 1 வருஷமாவே ரொம்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க. இந்த மாசம் ரொம்ப 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 கண்ட்ரோலா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 17 நாள் ஒரு மாதிரியும், அடுத்த 13 நாள் ஒரு மாதிரியும் தான் நிகழப்போகுது. ஆனா முதல் இந்த 17 நாட்கள் அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய நல்லவே தேடி வரப்போகுது. புது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறீங்க. வேலை கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு வேலைகள் கிடைக்க போகுது. கடன் அடைய போகுது. முதல் விஷயம், கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. காசு தங்க போகுது கையில. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரவுல இருந்த பிரச்சனை சரியா போகுது. அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. தலைக்கு மேல ஆல்மோஸ்ட் 12ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்காரு, 12ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார், ராசிநாதன் இருக்கார், 12ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அப்படின்ற போது நிறைய 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 உங்களுக்கான ஆளுமை சக்தி ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு ஆரம்பிக்க போகுது. அப்ப ஒரு விஷயம் முடிஞ்சு ஒண்ணு ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் சிம்மத்துக்கு நடக்க போகுது. அப்ப நிறைய கைமேல் பலன் கிடைக்க போகுது. டிராவல் பண்ண போறீங்க. நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு பயணப்பட போறீங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாசம் நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது. மென்டலி ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லூசன் ஆக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சிம்மத்துக்கு வேலையை கொடுத்துட்டா போதும், அது வேலையை பார்த்துட்டு போகும், அது தேவை, அவ்வளோ மட்டும்தான். ஆனால் இந்த தடவை அதை கொடுக்காம போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்த அமைப்பெல்லாம் போய் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் ராஜயோகம் தான். எனக்கு தெரிஞ்சு கஜலட்சுமி யோகம் அல்டிமேட். என்னதான் 12ல் இத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே எல்லாமே சுபத்துவமாக இருக்குது. 10ஆவதுக்கு என்னன்னா, சுக்கிரன் போய் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறது, செவ்வாய் போய் 11ஆம் இடத்தில் அமர்தல், இதெல்லாமே ஒரு நல்ல வலு சேர்க்கக்கூடிய தன்மையை சிம்மத்துக்கு கொடுக்க போகுது முதல் 17 நாட்களுக்கு. ஆனால் அடுத்த 17 நாட்கள் வந்து ராசிநாதன் கேது ஓடி இணைய போறார். அப்போ தேவையில்லாம மன ரீதியாக நம்மளா போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. இருக்கலாமா, வேலையை விட்டு போயிடலாமா, இந்த வேலை தான் பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள கேட்காத சிம்மம் இந்த ஒரு மாசம் கிராஸ் ஆகுது. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கல, உங்களால தான் முடியுன்றனால தான் இது நடக்குது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்களே. இப்படி ஆனால் நாங்களாம் என்னத்துக்காருது, நான் ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாசம் வந்து சிம்மத்துக்கு நிறைய பேர் சிம்ம சொப்பனமா இருந்து நீங்க என்ன பண்ணாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு எல்லாரும், அதாவது 1 2 புலம்புனா பரவாயில்ல, எல்லாரும் புலம்புவாங்க இந்த தடவை. அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் வந்து சில நிகழ்வுகளை நிகழ்த்துவீர்கள். ஆரோக்கியத்தை மட்டும் தயவு செஞ்சு கண்ணுங்களா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப 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 முக்கியம், உடம்பு தான் முக்கியம். இது 7ஆம் இடமாக கண்டகச்சனியாக மாறும். அது இருக்கு இல்லை, அது என்ன வேணால் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. சனி வக்கரமானதில் நான் கீழ் நோக்கி தான் வச்சு பார்ப்பேன். அப்போ கண்டகச்சனியாக மாறும்போது குருவோட பார்வையிலையுமே அவர் பெருசாக
ஹெல்த் ரொம்ப முக்கியம். கட்டு வயிறு சம்மந்தப்பட்ட இடம். வயிறு மட்டும் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பார்த்துக்கணும். பெண் பிள்ளைகள்லாம் வைத்திருக்கீங்க, இந்த டீனேஜ்லலாம் இருக்கிற பிள்ளைங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க லேடி மருத்துவ டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாரி குழந்தைங்களுக்கு தலையில அந்த அந்த பொடுகு பிரச்சனை ரொம்ப அதிகமா வரும் இந்த மாதம். ஏன்னா ஹீட் ஆகும்போது அது கிரியேட் ஆகும். அப்ப தலைக்கு மேல வந்து கேது உட்கார்ந்திருக்கும்போது முடி கொட்டுறது, ஹீட் ஆறது, உடம்பெல்லாம் ஹீட் பபிள்ஸ் வர்றது, உதடெல்லாம் ட்ரை ஆகுறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்ஷியல் ரீதியா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எந்த நெகட்டிவாவும் இல்ல. பணம் வந்து இழக்கவும் மாட்டீங்க, பணம் வரவும் வராது. அதனால வந்து அத பத்தி கவலைப்பட வேணாம். வேலையிலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன கொஞ்சம் டார்ச்சர் அதிகமா இருக்கும் வேலையில. உங்கள வந்து வேலை செய்ய விடாம, அடுத்தவங்களுடைய வேலைய உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த உங்களுக்கு 2ஆம் இடத்துல நீச்ச கிரகம் வந்து உட்கார்ந்திருக்கு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி ஆனா 12ஆம்ல உட்கார்ந்திருக்காரு அப்படின்றபோது, அடுத்தவங்க சொல்ற ஐடியாக்கு நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கும். நம்பள சுயமா வேலை பார்க்க விட மாட்டாங்க. நான் தான் சொல்றேனே, யார எங்க அடிச்சா வலிக்கும்னு கடவுளுக்கு தெரியும்ல. சிம்மராசிக்காரங்களுக்கு எங்கேயுமே அடிக்க வேணாம். அடுத்தவங்க சொல்ற வேலைய பண்ணுன்னு சொன்னாலே சிம்மத்துக்கு போதும். ஏன்னா அவங்க வேலைய தான் அவங்க பண்ணணும்னு நெனப்பாங்க. இப்ப இந்த தடவ காலம் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு பிரஷர் பண்ணிட்டு இருக்கு. இந்த தடவ அது வீட்ல இருந்தாலும் அப்படிதான். நான் சொல்றத நீ கேளு. சிம்மம் சொல்றது தான் ஊரே கேட்கணும்னு நெனைக்கும். ஆனா இந்த தடவ நான் சொல்றத கேளு. சரிம்மான்ட்டு போயிடுங்க. பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த தடவ வந்து அ வீட்ல விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டம். வெளியில கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. கொஞ்சம் டைம் அப்படி இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கங்க. மத்தபடி இப்ப பெருசா போயிட்டே இருக்கும். நல்லா வந்துட்டே இருக்கும். 2 கிலோமீட்டர் ஒரு மாரி கரடு முரடா கல்லு வருது அப்படின்றதுக்காண்டி என்ன ஹைவே வராமயா போயிட போது? கண்டிப்பா வரும்ல. நம்ம மேப் அதானே காட்டுது. இப்ப இருக்கிற டைம்ன்றது அந்த கரடு முரடான காலம் அவ்வளோதான். அடுத்து நம்ம ஹைவேல போதான் போறோம். வேற லெவல் மாஸ் காட்ட போறோம். 150 ஸ்பீட்ல தட்டி தூக்க போறோம். இந்த தடவ கொஞ்சம் அமைதியாக பார்த்து, பார்த்து கால் வைக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஹெல்த்ல கவனம் தேவை. அதே மாரி கொடுக்கல் வாங்கல தயவு செஞ்சு நான் சொல்றேன். கடன் வாங்கவும் செய்யாதீங்க. கடன் குடுக்கவும் செய்யாதீங்க. திரும்ப வரவே வராது. சிம்மராசிக்காரங்க இந்த தடவ கடன குடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாரி நெறைய பேரு வந்து சுக்கிரனுடைய பொசிஷன் நல்லா இல்ல. உங்கள ஏமாத்துறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வக்ரமாயி திரும்ப குருவோட பார்வையில இருக்கிறது அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்துக்காக உங்கள ஏமாற்றி குடுப்பாங்க. லாட்டரி சீட்லாம் வாங்குறேன்னு போயிட்டு காச வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா மண்டையில லாட்டரி சீட் வாங்கலான்ற மாரி எண்ணத்தெல்லாம் உருவாக்கி விடும். வேண்டாம். நம்ம உழைக்கிறதே நம்மளுக்கு கொட்ட மாட்டேங்குது இப்போ. அதனால இந்த மாரி திடீர்னு இந்த இந்த மாரியான சம்பாதிக்கணும்னு நெனைப்பு வரும்போதே ராகு அப்படி சொன்னோனே மண்டையில அடிச்சு நோ நோன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா பெட்டர். இல்ல என்ன திட்டிட்டாவது இன்னொரு தடவ இந்த வீடியோவ பார்த்துட்டீங்கன்னா பெட்டர். அதனால தயவு செஞ்சு போயிட்டு அதில மாட்டிக்காதீங்க. பண இழப்புகள் வருவதற்கான நேரமாக இருக்கு. குடுத்த பணம் திரும்ப வராது. ஆனா கடன் அடையும். கடன் குடுத்தீங்கன்னா அது வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தடவ. நெறைய பேர் வந்து உங்கள அப்படியே பேசி உங்கட்ட இருந்து ஆட்டை போடுறதுக்கு, உங்கள வந்து இது பண்றதுக்கு வருவாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, ஃபைன். சிம்மராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஆரோக்கியத்த தாண்டி மத்த எல்லாமே நல்லா இருக்கு. ஆரோக்கியத்துல ஒரு கவனம் தேவ. குழந்தைகளிடம் கவனம். குழந்தைங்க சிம்மராசிக்கார குழந்தைங்க தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாருமே சூப்பர். குழந்தைங்க மேல கீழ போறது, அடிபடாம பார்த்துக்கிறது, இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் குழந்தைங்கள பார்த்துக்கங்க. ஆ ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாசம். அது 17 தேதியிலேருந்து ஒரு 25 தேதி வரைக்கும் கொஞ்சம் அந்த 1 வீக் கொஞ்சம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பிரேயர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அது நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை என்பது இருக்கும். அந்த வழிபாட்டு முறைய நீங்க பண்ணுங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு சீக்ரெட் சொல்லி தரேன். துளசி செடி வாங்கி அது பக்கத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க சிம்மராசிக்காரங்க. எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் உங்கள விட்டு விலகிடும். வேற எதுவுமே வேண்டாம். துளசி செடி பக்கத்துல உட்காந்து பிரீத் அவுட் பண்ணாலே போதும். பிராணாயாமம் பண்ணுங்க. அதெல்லாம் தெரியாது. லைட்டா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 4 நிமிஷம் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. திரும்ப விட்டுருங்க. இத மட்டும் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் முதல்ல ரிலீஃப் ஆகட்டும். தேவையில்லாம அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ஆ அந்த அழுத்தத்தால நமக்கு எடுத்துக்கூடாதுல்ல. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு இத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல கொஞ்சம் வந்து தூக்கம் இல்லாம தவிக்கக்கூடிய காலகட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆஃப்டர் 17 தேதிக்கு அப்புறம் இருக்கு. அடுத்த மாசம் சூப்பர். இந்த ஒரு மாசம் 17 தேதியிலிருந்து 25, 26 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. சிம்மராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி போய் ஜாலியா இருக்காரு. அதனால படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவர் தான் கூட தான் இருக்க போறாரு. அவர் 12ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. தூங்காம பிள்ளைங்க திடீர்னு படிக்குங்க. சிம்மராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ வந்து தூங்காம உட்காந்து படிக்கிறது, நைட்டு விடிய விடிய படிக்கிறதுன்னு படிச்சு ஜெயிச்சுடுங்க.
அதனால சிம்மராசிக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பர். எத பத்தியும் கவலை இல்ல. எந்த நெகட்டிவ் வரப்போறதில்ல. நல்லபடியா வந்து மார்க் வரும். போன தடவ அவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் வரலன்னு சொல்லி புலம்புன சிம்மராசிக்கார பிள்ளைங்கலாம் இந்த தடவ சூப்பரா படிப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க, நெறைய மார்க் எடுப்பீங்க. எஸ்பெஷலி மேத்ஸ்லயும், பிசிக்ஸ்லயும் இந்த தடவ அல்டிமேட்டா மார்க் எடுக்கும் சிம்மராசிக்கார பிள்ளைங்க. நல்லா இருக்கு. கவலையே பட வேண்டாம். சூப்பர். லாங்குவேஜ்ல அடி வாங்கும். தமிழ் மொழியிலும், ஆங்கில மொழியிலும் அடி வாங்கும். ஏன்னா இந்த கிரகம்லாம் வந்து கொஞ்சம் ஓகேவா இல்ல. அதனால அதுல தான் பிள்ளைங்க இந்த தடவ மைனஸ் மார்க் வாங்குமே தவிர மத்தபடி எல்லாம் சூப்பர். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். என்னதான் சுக்கிரன் இப்படி இந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருந்தாலும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கிடைச்ச புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி நம்மளுக்கு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் நடக்காது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அதுக்கு வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் மாரி இந்த தடவ கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்ல. இருக்கிறத வந்து எடுத்தீங்கன்னா, பானை பிடிச்ச பாக்கியவான் அந்த புள்ள வர நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாரி தான் பெண் குழந்தைகளுக்கும் சொல்றேன். அதனால திருமணத்திற்கான வாய்ப்பு வரும்போது, குரு நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது தயவு செஞ்சு அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புது பிசினஸ்க்குள்ள நீங்க என்ட்ரி ஆவீங்க. பிசினஸ் வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. வீட்ல விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் தான். வெளில போறவலாம் இல்ல. மொத்தமா ஒரு ஆர்டர் பண்ணி எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு விரிச்சு விட்டுருங்க. அது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அது எஸ்பெஷலி காலு, அந்த காஃப் மசில், அதே மாரி பாதம், முதுகு தண்டுவடம், ஷோல்டரு, தலை, வயிறு இது எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கணும். பிரீத் பண்றதுல கண்டிப்பாக பிரச்சனை இந்த தடவ வந்துட்டு போகும். தூங்கும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு அதீத கவனம். நான் எடுக்கும்போதே ஆரோக்கியத்துல கவனம் தான் சொன்னேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போது இந்த வித்தையெல்லாம் காட்டாதீங்க. நார்மலா போயிட்டு வாங்க. தேவையில்லாம எல்லா பேப்பரையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வண்டிக்கு ஏதாவது மாத்தோம்னா அதுல சோம்பேறித்தனம் படாம மாத்திருங்க. இன்சூரன்ஸ் புதுப்பிக்கக்கூடிய நேர காலகட்டமா இருக்கு. ஏதாவது ஒரு வண்டி பழுது வர்றதுக்கான நேரமா இருக்கு. அத மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி சிம்மராசிக்காரர்களுக்கு 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். தூக்கமின்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ பண்றதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அதான் சொல்றேன். டயத்துக்கு முடியும், டயத்துக்கு முடிக்கணும், டயத்துக்கு முடியாது. இந்த தடவ அப்படிதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. எது நடக்குதோ அது அப்படியே அது பாட்டுக்கு நடந்துட்டு போகும். நீங்க பேசாம உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது பெட்டர் இந்த 1 மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம் என்பது அனுபவத்தின் வாயிலாக நிறைய விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு பண்ண சிம்மராசிக்காரருக்கு தேவையில்லாத அந்த நெகட்டிவிட்டி இல்ல தேவையில்லாம வரக்கூடிய அந்த கோவம், ஆத்திரம் அதெல்லாம் அப்படியே ஒரு மாரி கூல் டவுன் ஆகும். மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்றது, அதே சமயம் இந்த பக்கம் மகாலட்சுமி வழிபாடு பண்றதெல்லாம் மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து குடுக்கும். ஓகே. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பட்டர்ஃப்ளை பார்க்கறது. நெறைய வந்து கிளியுடைய சத்தங்கள் கேட்குது. 2ம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நிகழும். பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியா தெரிய போறீங்க. அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா இருக்க போகுது. நெறைய கிளியுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அடுத்தவங்க சொல்றத நீங்க கேட்டாகணும். வேற வழி இல்ல. கொஞ்சம் பொறுமைய கடைப்பிடிங்க. வேலை பார்க்குற இடத்துலன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா இருக்கு. ஸோ இந்த தடவ கிளி பார்க்கறது, பட்டாம்பூச்சி பார்க்கறது 2மே சிம்ம ராசிக்காரர்கள் கண்ல படக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது.